வெல்கம் பேக் டு பிபி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இப்போ மோல்டு மேனுஃபேக்சரிங் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மோல்டு மேனுஃபேக்சரிங் வந்து ஓட வந்து எப்படி செட் ஆகும், ஸோ அது அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம ஓட வந்து எப்படிலாம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோல்டோட ஆக்சுவலாக அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பத்தி நான் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எஸ்ஜி மோல்டு 001 அப்படின்ற மாதிரி ஒரு மோல்டு வந்து கிரியேட் பண்ணுறது வச்சிருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா இப்போ வந்து மோல்டு மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ரா மெட்டீரியல் வாங்குவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசைனிங் முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைனுக்கான ரெக்ரூட்மெண்ட்டான ப்ராடக்ட் ஐ மீன் ரா மெட்டீரியல்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேசிங் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருல அந்த ரா மெட்டீரியல் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா மோல்டு ஹவுசிங் அதுக்கப்புறம் மோல்டு இன்செட் இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கும். அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராசஸ் மறுபடியும் சப்கான்ட்ராக்டிங் போயிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சம் ஆஃப் ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசம்பிளிங் ப்ராடக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் போகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இப்போ ஒரு மோல்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான நம்பர் இருக்கு அப்படின்னா சேம் அதே நம்பர்லேயே வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி ஆகும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு மோல்டர் ரெடி பண்ணுவாங்க இல்லை 2 மோல்டர் ரெடி பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மோல்டு வேணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு ரோலிங், மோல்டு இன்செட், ஸோ இதெல்லாம் தேவைப்படுதுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் மேனுஃபேக்சரிங். இந்த மோல்டு ரோலிங் வேணும்னா டாப் லைட் செய்யணும். ஸோ டாப் லைட்டுக்கு சம் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எம் ஃபோர் லைட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் நடக்கும். அதுக்கு ஆர்எம் வந்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4-5 ப்ராசஸ் வந்து நடக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இப்போ ஓடோக்குள்ள வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நியூவாக வந்து ஒரு லீடு வருதுன்னு வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சிஆர்எம்ல வந்து நம்ம வந்து என்ட்ரி வச்சுக்கலாம். நியூவாக ஒரு லீடு வருது, நான் வந்து நியூ லீடு வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி அப்படின்னா நம்ம வந்து கான்டாக்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். நான் ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஏடிக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் கான்டாக்டில் இருக்கிறதுனால. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டிங் க்ளோசிங், இந்த லீடு வந்து எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு 13ஆம் தேதி. அதேமாரி இந்த லீடுக்கான பீரியர்த்தி வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். தென் ப்ராடக்ட் நான் வந்து எம்எஸ் மோல்டுக்காக என்கொயரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோல்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இமேஜஸ் ஏதாவது இருக்கு அப்படி இல்லைன்னா அந்த ரா மெட்டீரியலோட டிஸ்கிரிப்ஷன்ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த நோட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்கொயரி வந்ததை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லீடாக வந்து கிரியேட் பண்ணி வைப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது இருக்கு. இப்போ வந்து அந்த லீடை வந்து ஒரு பர்சன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, குவாலிஃபைட் ஆயிடுச்சு, அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ நான் அந்த ஏபிசிக்கு வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணி ஒரு கஸ்டமர் ஐ மீன் கஸ்டமருக்கு கால் பண்ணுறோம். அவங்க வந்து இன்னைக்கு நான் அவைலபிள் இல்லை, நாளைக்கு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஓடல ஆக்டிவிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் போயிட்டு கால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னைக்கு கால் பேக் பண்ண சொல்கிறாங்களோ நான் மண்டே அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ கால் பேக்கான ரீசனையும் நம்ம இதில் போட்டு இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஷெட்யூல் ஆகிடும். ஸோ இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சிஆர்எம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸோட இது இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம யார் யாருக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிலேருந்து நமக்கு வந்து ஃபியூச்சர் டேட்டில் இருக்கிறதால கிரீன் கலரில் இருக்கு. இன்கேஸ் நான் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடிட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இன்னைக்கு டேட்டில் நான் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டேட்டில் வைக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை ஆகும். இன்கேஸ் இந்த ஏபிசியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் முன்னில செட் ஐ மீன் இதுக்கு முன்னாடி டேட்டில் நான் வந்து போடுறேன். ஸோ அதுக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த லீடை வந்து நான் ஐ மீன் அந்த ஆக்டிவிட்டி வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட என்கொயரி வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? தென் அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேன்பைன் வியூ இருக்குது, லிஸ்ட் வியூ இருக்குது. ஸோ மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். தென் அது வந்து ஒரு குவாலிஃபைட் ஆகிடுச்சு, ப்ரப்போசிஷனுக்கு போகுது. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஏபிசிக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே இருந்த மணிக்கே நம்மளால கொட்டேஷனும் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ கொட்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ எம்எஸ் மோல்டுக்காண்டி வந்திருக்கு. நான் வந்து நியூ கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸோ இந்த சிஆர்எம்குள்ளே இருந்த மணிக்கே நீங்கள் வீட்டுக்குள்ள மாதிரி கொட்டேஷன் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டு இப்போ இந்த சேல்ஸ் இருக்கு இல்லையா?
ஸோ சேல்ஸ்குள்ளே போயிட்டு நியூ கொட்டேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து சிஆர்எம்குள்ளே இருந்த மாதிரியே கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து ஏபிசியில் நியூ கொட்டேஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ எஸ்ஜி நான் வந்து எஸ்ஜி வந்து மோல்டாகவே கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 0 வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இது நம்ம எஸ்ஜி மோல்டுக்கு வந்து நான் வந்து கொட்டேஷன் கொடுக்குறேன் ஒரு குவான்டிட்டி. ஸோ ஒரு 2,50,000 அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 2,52,50,000. தென் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸோட போட்டுட்டோம். ஸோ டேக்ஸ் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா எடுத்த உடனே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். 2,50,000. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த லெவல் ப்ராசஸ் போகும். கொட்டேஷன் சென்ட் பண்ணணும். இப்போ வந்து கொட்டேஷன் வந்து சப்ளையருக்கு ஐ மீன் கஸ்டமருக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாலும் இது வந்து சென்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அந்த டூ ஒருத்தர் ஏபிசி ஏஜென்சியோட கான்டாக்ட்குள்ள நம்ம மெயில் ஐடி செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டைரெக்டாக அவங்களுக்கு வந்து நம்மளால மெயில் வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த எட்ஜுக்குள்ள நம்ம காம்போனன்ட்ஸ்லாம் ஐ மீன் பில் ஆஃப் மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த எட்ஜி மோல்டு, ஸோ அதுக்குள்ளே நான் இன்டர்லிங்க் உள்ள போவேன். ஸோ ப்ராடக்ட் பேஜ் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராடக்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பிஓஎம் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஓஎம் எதை குறிக்குது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மோல்டு ஹவுசிங் இன்செட் அப்புறம் அக்சசரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும். கரெக்டுங்களா, அப்போனா தான் இது மேனுஃபேக்சரிங் பண்ணால் தான் நம்ம வந்து அசம்பிளிங் ப்ராசஸ்க்கு போகும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆலன் ஸ்க்ரூ எஜெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணுற ப்ராடக்ட். ஸோ நம்ம பை பண்ணுற ப்ராடக்ட்டும் கொடுக்குறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்டும் பிஓஎம் தான் செட் பண்ணுறோம். ஸோ இந்த பிஓஎமோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம், ஓவர் வியூ பார்க்கலாம். ஓகேங்களா, நான் வந்து பிஓஎம் ஓவர் வியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ மோல்டு ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, சிஎன்சி ஆப்ரேஷன், ட்ரில்லிங், அப்புறம் கிரைண்டிங் இதெல்லாம் முடிக்கணும். அதுக்கு வந்து டாப் பிளேட் அண்ட் ஃபோர் பிளேட் கிடைக்கும். அப்படின்னா தான் நம்ம மோல்டு ஹவுசிங் போவோம். ஓகேங்களா, அடுத்து வந்து மோல்டு இன்செட். ஸோ அது வேணும் அப்படின்னா மோல்டு இன்செட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபோர் இன்செட்டும் கேவிட்டி இன்செட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன ஆப்ரேஷன்னா சிஎன்சி ஏவிஎம் இதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி சப்கான்ட்ராக்டிங் கொடுத்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி பிஓஎம் வந்து நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்படி பண்ணும்போது ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எட்ஜுக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மோல்டு ஹவுசிங்குள்ளே நான் உள்ளே போகிறேன். ஸோ இந்த மோல்டு ஹவுசிங்குள்ளே நம்ம வந்து ஒரு பிஓஎம் வந்து செட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே வந்து நம்ம டாப் பிளேட்டு ஃபோர் பிளேட்டு ரெடி ஐ மீன் காம்போனண்ட்டாக கொடுத்து இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஃபினிஷிங் பண்ணால் தான் நமக்கு மோல்டு ஹவுசிங் கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ரெண்டாவது ஒரு ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி அப்படின்ற மாதிரி ஐ மீன் மோல்டு இன்செட்டு ஹெச்டினா ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்கான்ட்ராக்டிங் கொடுக்கக்கூடிய. ஓகேங்களா, ஸோ இந்த எனக்கு ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி வரணும் அப்படின்னு இந்த ப்ராடக்ட் எனக்கு வரணும் அப்படின்னா எனக்கு வந்து மோல்டு இன்செட்டோட EN31 இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும். கரெக்டுங்களா, ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்குள்ள பில் ஆஃப் மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மேனுஃபேக்சரிங். ஸோ EN31 ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த காம்போனண்ட் வச்சு இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சாதான் நமக்கு மோல்டு இன்செட் வேணும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மல்டிபிள் பிஓஎம் வந்து ஃபர்ஸ்டே ஒரு ஆர்டர் வர்றதுக்கு வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணி பிஓஎம்ல செட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பண்ணிட்டோம். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இப்போ ஜஸ்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணி தான் பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு டெலிவரி கிரியேட் ஆயிருக்கு. தென் அதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வேணும் இல்லையா, பர்ச்சேஸ் ஐ மீன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும். ஸோ அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து ஆட்டோ கிரியேட் ஆயிருக்கு. தென் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நமக்கு வந்து முன்னாடியே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா அதுக்கு சைல்டு எவ்வளோ இருக்குது மேனுஃபேக்சரிங். ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நான் வந்து இதில் சர்ச் மோட் கொடுத்து எந்த செயலாளர் இருக்கா அப்படின்றத நான் வந்து ப்ராஜெக்டாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து வேல்யூ கொடுக்குறேன்.
நான் சிம்பிளாக 100 போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சும்மா நான் 100 போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இதை வந்து நான் இந்த இந்த மெட்டீரியல் வந்தால் தான் இந்த மேனுஃபேக்சரிங் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இங்கே இண்டிகேட் காமிக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே சென்ட் பர் ஆர்டருக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சப்ளையருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் கொடுத்துக்கலாம். சென்ட் பண்ணி கொட்டேஷன் சென்ட் பண்ணி அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டெமோன்றதுனால நான் வந்து டேரெக்டாக கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்த உடனே இங்கே ரெசிப்ட் கிரியேட் ஆயிருக்கும். நான் வந்து ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறேன், வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்ல போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே அவைலபிலிட்டி இப்போ வந்துருக்கு. ஏன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதனால தென் இப்போ நான் பேக் டு மறுபடியும் இங்கே போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்பி மீன் இது ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதுக்குள்ள ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கொட்டேஷன் சென்ட் பண்ணுறதாகட்டும் அடுத்த லெவலில் இப்போ நம்ம கொட்டேஷன் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல சில ப்ரோஜனுக்கு வந்து கொட்டேஷன் சென்ட் பண்ணுறது அலோகேட் பண்ணணும். அதாவது மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட்டுக்கு திருப்பி பிஓஎஸ்யூ கன்ஃபார்ம் பண்ணுறது, தென் பர்ச்சேஸ் பண்ணுறது, இன்வைட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாஸ்க்காக வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு பர்சனுக்கு அலோகேட் பண்ணுறதாகட்டும் டெட்லைன் செட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இங்கே வந்து அசைனியில் நான் இங்கே ஒரு யூசர் தான் இருக்கிறனால ஒரு யூசர் ஆகுது. இன்கேஸ் நம்ம வந்து மல்டி யூசர் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த கொட்டேஷன் சென்டர் வந்து ஒரு பர்சனுக்கும் அடுத்து பிஓ கன்ஃபிடன்ஸ் அதுக்கு ஒரு பர்சனும் அந்த மாதிரி நீங்கள் வந்து டாஸ்க்கை வந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக நான் வந்து மேனுஃபேக்சரிங்ல வைக்கிறேன். இங்கே வந்து நான் மேனுஃபேக்சரிங் போகிறேன், ஆப்ரேஷன். ஸோ இப்போ வந்து நான் அந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மோல்டு ரோலிங் இது பண்ணணும்னா இந்த டாப் பிளேட்டும் ஃப்ளோர் பிளேட்டும் நமக்கு தேவை. ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேட் இருக்குல்ல இதை வந்து நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆர்டர் இருக்கு இல்லையா? இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் இங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? இங்கே வந்து கட்டிங் ப்ராசஸில் இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் இது வியூ ஆகும். ஓகேங்களா? நான் இப்போ வந்து இங்கே இருந்தவங்க டன் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ப்ரொடியூசர் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டாப் லைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்காக தென் அதுக்கப்புறம் ஃபோர் பிளேட். ஓகேங்களா? தென் வந்து நம்ம ஃபோர் பிளேட் ரெடி பண்ணுறோம். ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான் நம்ம கட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் கொடுத்துட்றாங்க ப்ரொடியூசர். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஃபோர் இன்ஸ்பெக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபோர் இன்செட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் கொடுத்துருக்கணும். ஃபோர் இன்செட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறது இப்போ வந்து வெளியில் வைக்கிறேன். ஸோ நம்ம கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்த உடனே அதுக்கான ஆர்எஃப்டி வந்து ஜென்ரேட் ஆகுது. மீன் அந்த சப் ப்ராடக்ட் வாங்கணும் இல்லையா ஆர்எஃப். ஸோ அதுக்கான இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர் இன்செட்டும் கேவிட்டி இன்செட்டும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தென் இதை ரிசீவ் பண்ணிக்கிறேன் மெட்டீரியல். இப்போ வேலிடேட் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ தென் அகைன் நான் வந்து மேனுஃபேக்சரிங்ல போகிறேன். ஸோ ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர் இன்செட் வந்து நமக்கு வந்து அவைலபிள் வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஃபோர் இன்செட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ப்ளே பண்ணுறோம். தென் ஒரு மிஷிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ணுறேன். புரியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேவிட்டி இன்செட். ஸோ கேவிட்டி இன்செட் வந்து ப்ளே பண்ணுறேன். தென் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூசர் கொடுத்துருவோம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோல்டு அக்சசரிஸில் வெஜ் அண்டு கைடு. ஸோ இது ரெண்டும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இதுக்குள்ள போயிட்டு ஸோ இதையும் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைட் ரயில்ன்றது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ இதையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைட் ரயில். ஸோ இதையும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ
இங்க வந்து பாத்தீங்கன்னா கெயின் ரயில்னு இருக்கான். ஸோ இது வந்து எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இந்த மோல்டு அக்சசரிஸ் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, இது பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நான் வந்து மறுபடியும் இப்போ மோல்டு அக்சசரிஸ் ஒன்றுன்னு பார்க்குறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மோல்டு அக்சசரிஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து கிடைக்கல. ஓகேங்களா. டிஎன் 8 வச்சுக்கலாம். மோல்டு அக்சசரிஸ் இங்கே ஒன்று இருக்கு. ஓகேங்களா. இது வந்து டூ. ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பெயிண்ட் ரயில் ஒன்று இதை வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்றோம். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. தென் அதே மாதிரி எயிட் ஆயிரம். ஸோ அதையும் நான் வந்து ஆக்சுவலாக டேரெக்டாக நான் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்குது காமிக்கிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிள் இருக்கு. என்னென்ன மோல்டு ரோசிங், மோல்டு இன்செர்ட், இது எல்லாமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து டைரக்டா இங்கே வந்து தென் அசம்பிளி ப்ராசஸ் ஸ்டார்டிங் சாரி எண்டிங். ஓகேங்களா. இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா காம்போனண்ட்டும் நமக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கான ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் டு எண்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. எண்டு கொடுத்துட்டு இப்போ வந்து காம்போனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ரொடியூசர் கொடுத்த உடனே எஃப்டி மோல்டு ஒன்று வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஓவர் வியூ இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கான்ஃபிகரேஷனில் ஒர்க் வந்து போகிறேன். இந்த கட்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் நம்ம கட்டிங் டிபார்ட்மெண்ட் நேம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு தென் அதுக்கான டைம் எஃபிஷியன்சி எவ்வளோ, ஓல் டார்கெட் எவ்வளோ, அதுக்கப்புறம் செட்டப் டைம்ஸு, கிளீனப் டைம் எவ்வளோ பண்ணிட்டு கொடுக்கணும். அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க எம்ப்ளாயி, தென் அவங்களுக்கான பெர் அவருக்கு எவ்வளோ ரேட்டு, எம்ப்ளாயி பெர் ரேட் எவ்வளோ, ஒர்க் சென்டருக்கு எவ்வளோ அந்த கன்சம்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் என்ன, ஸோ எல்லாமே நம்ம வந்து இதில் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மோல்டர்ஸ் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஓகேங்களா. ஐ மீன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணி முடித்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சேல் ஆர்டர் போய்க்கலாம். தென் இப்போ ஒன்று சேல் ஆர்டர் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ இப்போ டெலிவரியில் போகிறேன். ஸோ டெலிவரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மோல்டு வந்து அவைலபிள் அப்படின்றது காமிக்குது. ஓகேங்களா. தென் நான் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வேலிடேட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு கிரியேட் இன்வாய்ஸ் கிரியேட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் குவான்டிட்டி எவ்வளோ, டெலிவரி எவ்வளோ பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ நான் இப்போ வந்து கிரியேட் இன்வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ கிரியேட் இன்வாய்ஸ்ல நீங்கள் வந்து ரெகுலர் இன்வாய்ஸ் கொடுக்கறனாலும் சொல்லலாம், இல்லை டவுன் பேமெண்ட் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து டவுன் பேமெண்ட் வச்சும் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நான் டேரெக்டாக கிரியேட் இன்வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த 2,50,000க்கான கன்ஃபர்மேஷன் ஐ மீன் கன்ஃபார்ம் ஆர்டர் ஐ மீன் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே நமக்கு வந்து இன்வாய்ஸ் நம்பர் வந்து கிரியேட் ஆகிடும். இதை வந்து சப்ளையருக்கு அனுப்பணும் அப்படின்னாலும் ஐ மீன் கஸ்டமருக்கு அனுப்பணும்னு நினைச்சாலும் டேரெக்டாக மெயில் மூலியமா நம்மளால அனுப்பிக்க முடியும். ஸோ இதுக்கான டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் ஆகிறதுக்காக டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபார்மெட் வேறு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் இதை சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் ஸ்டோரேஜ்லேயே உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகிடும். மெயில் சென்ட் ஆகிருக்கா என்ன ஏதுன்னு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வாய்ஸ் இங்கே வந்து இருக்கும். ஓகேங்களா. தென் அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட்டு இங்கே இருந்த மாதிரிக்கே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இன்வாய்ஸ் நம்ம போட்டாச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த சேல் ஆர்டர் போனது ப்ராஜெக்ட் கிரியேட் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால இந்த சேல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13 அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணேன்னா நம்ம வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் வந்து இந்த டாப் மெனு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மெனு இருக்கும். இதில் டாப் மெனு கொடுத்து ஸோ இப்போ வந்து நான் டாப் மெனு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இந்த எனபிள்ல நான் வந்து டாஸ்க்கு, சேல் ஆர்டர், அப்புறம் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர்,
வேற வேற ஒருக்கான ஃப்ரம் எவ்வளோ டூ எவ்வளோ, அப்புறம் ஸ்டாக் மூவ்ஸ், டேஷ்போர்ட். ஸோ இதெல்லாம் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது எதுக்காகனா ஒரு ப்ராஜெக்ட் அசைன் ஆனதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஈஸியாக இங்கே வந்து டேஷ்போர்ட் மூலியமா பார்த்துக்க முடியும். இப்போ அந்த டாஸ்க் பார்த்தாச்சு, இதுல இருக்கு. தென் சேல் ஆர்டர். ஸோ இதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து சேல் ஆர்டர் எவ்வளோ போட்டோம், அதுக்கான வேல்யூ எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கலாம். தென் அதுக்கு இன்வைஸ் பண்ணிட்டோமா? ஸோ நம்ம ஆல்ரெடி இன்வைஸ் பண்ணிட்டோம் 2,50,000. அடுத்து பர்ச்சேஸ் ஆர்டர். எத்தனை பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டோம்? ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துலேயும் கம்மியான வேல்யூ கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதனால இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ கொடுக்காம பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டேன், அதனால 0 காமிக்குது. ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் 4,000 அப்படின்ற மாதிரி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வரலாம். இது வந்து டெமோன்றனால நான் சும்மா 4,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். தென் அதே மாதிரி வேர் ஹவுஸ் ஃப்ரம் எவ்வளோ, அதே மாதிரி வேர் ஹவுஸ் டூ எவ்வளோ போயிருக்கு, தென் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு, ஐ மீன்ஸ் எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. தென் அதுக்கப்புறம் டேஷ்போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேல்யூ, பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு வந்து இங்கே ஓவர் வியூவாக தெரியும். தென் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து நம்ம இப்போ மந்த்லி ரிவ்யூலாம் வைக்கிறோம் அப்படின்னா தென் அதுக்கு வந்து நீங்கள் வந்து வீக்லி ரிப்போர்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ மீட்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கேயே நம்ம அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன் ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% ஃபர்ஸ்ட் வீக். ஓகேங்களா? வீக்லி ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரிப்போர்ட்டு, ஃபர்ஸ்ட் வீக் மீட்டிங். ஓகேங்களா? அதுக்கான இது கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 25%. ஸோ இப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்னன்னா ஆன் ட்ராக்லேயே இருக்கும். எவ்வளோ மணி நேரம், ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ மீட்டிங் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கான எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓவராலாக இப்போ வந்து நம்ம ஒரு மோல்டு மேனுஃபேக்சரிங்ல வந்து ஒரு எண்டு டு எண்டு, ஐ மீன் ஒரு லீடு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோம். கொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் சேல் ஆர்டர் போடுறோம். சேல் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் ஆட்டோ கிரியேட் ஆகும், பர்ச்சேஸ் ஆட்டோ கிரியேட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து நம்ம பேக் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கிரியேட் ஆனதும் டக்குன்னு அடுத்தடுத்து போகும். தென் அதே மாதிரி நீங்கள் ஒரு மோல்டு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸா அப்படின்றது ஈஸியாக நம்ம ஓடல வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.